Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம chicken biryani basmati rice வச்சு எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். முதல்ல பிரியாணிக்கு தேவையான chicken-ஐ marinate பண்ணிடுவோம். 1/2 கிலோ chicken-ஐ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது அரை மணி நேரம் இதை நம்ம ஊற விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அரிசியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக 2.5 கப் இருக்கும். இதை நல்லா தண்ணியில் 2 தடவை கழுவிட்டு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் கல்பாசி, 2 அன்னாசி பூ, 3 மராத்தி மொக்கு, ஒரு ஜாதிப்பத்திரி, 2 ஏலக்காய் அதை தட்டி எடுத்துக்கணும், 5 கிராம்பு. இப்போ இது எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்ததுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனதை போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டது. இந்த டைம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இது கூடவே கீர்ன பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு நல்ல பச்சை வாசம் போயிட்டது. இந்த டைம் 1/2 கப் புதினா இலையை நம்ம போட்டுப்போம். மீதி 1/2 கப் புதினா இலையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புதினாவும் நல்லா வதங்கிட்டது. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி 3 இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்டது. இந்த டைம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டது. இந்த டைம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் 1/2 கிலோவை இதில் போட்டுக்கலாம். மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். சிக்கன் இந்த 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். சிக்கனை செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசியை இந்த டைம் நம்ம இதில் போட்டுக்கலாம். மீதமுள்ள புதினா இலையை போட்டுப்போம். அது கூடவே 1/4 கப் கொத்தமல்லி தழை போட்டுப்போம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கணும். நம்ம 2.5 கப் அரிசி போட்டிருக்கோம். அதனால் 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த டைம் நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்போட அளவை நம்ம செக் பண்ணிக்கணும். உப்போட அளவு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி ரெடி ஆகும்போது உப்பு கரெக்டான அளவாக இருக்கும். தேவைப்பட்டால் உப்பு நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுப்போம். இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வெயிட் போடாமல் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்டீம் வந்துட்டது. இப்போ நம்ம மூடியை திறந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா மசாலாக்கள் எல்லாம் அரிசியில் நல்லா சேர்ந்து பிரியாணி ஒரு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் நம்ம வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுக்கலாம். அளவான மசாலாக்களோட கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் ஊற்றி நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா
நம்ம எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு திகட்டாது. பார்த்த உடனேயே பசி எடுத்துரும். இதனோட வாசம் நம்மளை சுண்டி இழுத்துரும். அந்தளவுக்கு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.